வரதகுட்டி சார், நான் வரதகுட்டி இல்ல சார். அப்பா ராஜா, நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு நான் கும்பிட பெருமாள் தான் உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஏன் தெரியுமா, ஒரு வருஷமா ஜனமா இருந்த என்னுடைய மனைவி ஆயிரக்கணக்கா செலவு பண்ணாலும் குணமாகாம இருந்தவா உன்னை பார்த்து குணமாயிட்டான்னா அந்த பகவான் செயல் தானே சொல்லணும். உண்மையே சொல்றப்பா, உன்னை பார்த்தா என் குழந்தைய பார்க்க வேண்டியதில்லை, அப்படி தத்துவமா இருக்கேன். அப்பா ராஜா, நீ யாரு கண்ணா? தம்பி, உன்னை விரட்டிக்கிட்டு வந்தவங்க எப்படியோ போய் சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். இப்போவாது தைரியமா சொல்லுப்பா, நீ யாருன்னு. சார், நான் யாரு, என் அப்பா அம்மா யாரு, நான் என்ன ஜாதி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சின்ன பிள்ளைல இருந்து கார்ல இருந்து கடுக்கன் வரைக்கும் கொள்ளை அடிக்கிறதா நம்ம பொழப்பு. இப்ப கூட ஜாம் பஜார்ல ஒரு இடத்துல கை வச்சிட்டேனா, பட் துரத்தின்னு வந்தானுங்க. நானா மாட்டுவேன், தப்பிச்சிட்டேன். நான் என் கூட்டாளி தப்பிச்சு வந்துருப்போ உங்க வீட்டுக்குள்ள பூந்தமா நீங்க நம்மள காப்பாத்தீங்க சார். இது ரொம்ப நன்றி. இந்த நன்றி கடனை என்னைக்காவது ஒரு நாள் நான் செலுத்திடுவேன். பட்டா தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. இப்ப நாங்க உன்னை காப்பாத்தலைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன கையில பசங்க என்ன புடிச்சு செம்தியா உழைச்சிருப்பானுங்க. நாங்க உன் உயிரை காப்பாத்தின மாதிரி நீ எங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா செய்வீங்க. ஒரு சராசரி மனுஷனை விட திருடனுக்கு மனிதாபிமானம் அதிகம். தம்பி, மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால இவரோட மனைவி சித்த பிரம பிடிச்சு போயிருந்தாங்க. நீ அவன மாதிரியே இருக்கிறதுனால உன்னை பார்த்த உடனே தெளிவடைஞ்சிட்டாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கி இவங்களோட மகனா நடிப்பியா? என்னயா சொல்ற ராஜா? கொள்ளையடிக்கிறதுல இருக்கிற இன்பத்தை பத்தி உனக்கு தெரியும், ஆனா கொள்ள போறவனுடைய பரிதாபத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? கொஞ்ச நாள் இரு ராஜா. நான் சார் வம்பல மாட்டி விடுறேன். நீ வரதுகுட்டி, நோக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கரமுது பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வா சாப்பிடலாம். வேதா, வேதா, குழந்தை அழைச்சிட்டு வரேன். இப்ப சாப்பாடு போட ஏதாவது சேர்த்து சாப்பிடாட்டி. இந்த சத்தத்தை கேட்டு நான் ஒரு வருஷம் ஆச்சுப்பா. ஜனமா இருந்தாவ உன்னை தன்னுடைய குழந்தை நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு சமையல் செஞ்சு வச்சுதான் பாத்தியோ. போப்பா சாப்பிடு, போப்பா. அப்பா கூப்பிட்ட போட்டியாப்பா, போப்பா. வரது, சீக்கிரம் வாடா, எனக்கு பசிக்கிறது.